அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு தமிழ் புத்தாண்டு பலன்கள். குரோதி வருடம் ஏப்ரல் 14ஆம் தேதி பிறக்கவிருக்கும் இந்த குரோதி வருடம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. ஸோ ரிஷபராசி அன்பர்கள், அதே போல் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கிரக அடைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு மேஷத்திலிருந்து குரு பகவான் ரிஷபத்திற்கு பயிற்சி அடைகிறார். அதே போல் மீனத்தில் ராகு பகவானும் சனி பகவான் கும்பத்திலும் கேது பகவானானது கன்னியிலும் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். ஸோ இந்த மே 1ஆம் தேதிக்கு பிறகு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவானானது சுயஸ்தானம், அதாவது உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு குரு பகவான் பயிற்சி அடைய போகிறாங்க. ஸோ இந்த குரோதி வருடம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதை இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ ரிஷபராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். ஸோ எந்த ஒரு விதத்திலையும் ஆடம்பரம், அதாவது லக்ஸுரி லைஃபை வாழக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா விஷயத்தையும் தனக்கு தேவையானதை தானே பெறக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள், அதாவது தனக்கு என்ன தேவையோ அதை தானே ஏற்பாடு செஞ்சுக்குவாருங்க. ஸோ மற்றவங்கள ஒரு எந்த விதத்திலையும் எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது, ஸோ இவர் நமக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுப்பாரு, இவர் நமக்கு இந்த ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் நினைக்காம தனக்கு என்ன தேவையோ அதை தானே உருவாக்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் ஏற்படுத்தி தன்னுடைய விஷயங்கள் அனைத்தையுமே வெற்றி காணக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரிஷபராசி அன்பர்கள் கடந்த சில 2-3 ஆண்டுகளாக இவர்களுக்கு நடந்த இழப்புகள் ஏராளங்க. அதாவது எல்லா விதத்துலேயுமே பிரச்சனைகள் அப்படிங்கிறது சொல்லலாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் பண விஷயத்தில்லைங்க, கடன், தேவையில்லாத விஷயங்களுக்கு கடன் வாங்கி அந்த கடனுக்கு வட்டி கூட செலுத்த முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாயிடுச்சுங்க. நண்பர்கள் மத்தியில் இது வரைக்கும் நமக்கு இருந்த ஒரு பேர் புகழ் அந்தஸ்து அப்படிங்கிறதே ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க. தேவையில்லாத விஷயங்கள் கடன்பட்டு தேவையில்லாத விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை இழந்து நம்மளால் இதுக்கு மேலே இந்த வாழ்க்கையிலிருந்து வெளியவே வர முடியாதா, எல்லா விதத்துலேயும் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனைகளே நடந்துகிட்ருக்கு, நம்ம சூழ்நிலைகள் இதே போல் நடந்துகிட்ருக்குமா, ஸோ இந்த நிலை மாறாதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வரக்கூடிய குரோதி வருடமானது ஒரு நல்ல சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது கொடுக்க போகுதுங்க. ஏன்னா இந்த குரோதி வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு மேஷத்திலிருந்து குரு பகவானும் பயிற்சி அடைகிறாங்க. ஸோ குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் நடைபெறுது. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த ஒரு அவப்பெயர் அப்படிங்கிறது விலகக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் சாதகமாக உங்களுக்கு உருவாக போகுதுங்க. ஸோ எல்லா விதத்திலையும் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது சொல்லலாம். ஏன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு ஓகே, குரு பகவான் பயிற்சி அடைய போகிறாரு, இது எந்த விதத்தில் நமக்கு பலனை கொடுக்க போகுது, ஆல்ரெடி அந்த இடத்துல பகை கிரகமாகவே இருக்கிறாருங்க. ஸோ இந்த கிரகங்கள் இந்த குரு பயிற்சி நமக்கு சாதகமான சூழ்நிலை உருவாக்கும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அசுர குருவாக ஆட்சி செஞ்சிட்டு இருக்கக்கூடிய வீட்டில் தேவ குரு பயணம் பண்ணுறதுனால ஒரு நல்ல சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகுதுங்க. அதே போல் இந்த செவ்வாயும் சனியோட சேர்க்கையில் 10ஆம் இடத்துல நடைபெறும் நேரத்தில் இந்த குரோதி வருடமானது தமிழ் புத்தாண்டு பிறக்க போகிறதுனால உங்களுக்கு தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சில அனைத்து முயற்சிகளும் வெற்றி காணக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாக போகுது. ஸோ இந்த தொழிலில் நம்ம எல்லா விதத்துலேயும் நஷ்டங்க. ஸோ நண்பர்கள் மூலமாக சில ஏமாற்றங்கள், கூட்டாளிகள் மூலமாக சில பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு. ஸோ நிறைய விஷயங்களில் ஏமாற்றம் அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ என்னை ஏமாற்றி என்னோடய பிஸ்னஸை நடத்த விடாத அளவுக்கு சில சூழ்நிலைகள், அதே போல் எனக்கு இருந்த மரியாதை அவப்பேர் அப்படிங்கிறதெல்லாம் சில விஷயங்கள் உருவாக்கி வச்சுட்டாங்க. எனக்குன்னு மற்றவங்க மத்தியில் இருந்த நல்ல பேர் அப்படிங்கிறதே கெட்டு போச்சுங்க. இதனால் என்னால் தொழிலில் நல்லபடியாக தொடர்ந்து நடத்த முடியாமல் போகுது. ஸோ தொழிலில் ஏகப்பட்ட நஷ்டங்கள் அப்படிங்கிறது சந்திச்சிட்டோம். எந்த பணத்தை முதலீடு பண்ணாலுமே தோல்வி அடையுதுங்க. ஸோ இந்த தொழில் ரீதியாக நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது. இந்த குருவுடைய பார்வை அப்படின்னு சொல்லப்போனால் 5, 7, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 இடங்கள் அப்படிங்கிறது குருவுடைய பார்வை இருக்குங்க. ஸோ இதனால் எல்லா விதமான லாபங்கள், அதாவது நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் அனைத்தும் இரட்டிப்பு லாபத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகுங்க. அதே போல் இந்த லாபஸ்தானம், நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் லாபம் அப்படிங்கிறது அடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க. உங்களை இது வரைக்கும் எதிரியாக நினச்சவங்க கூட உங்களை தேடி சில உதவிகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த குரோதி வருடம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்க போகுதுங்க. உங்களை நிறைய விஷயங்கள் ஏமாற்றினவங்க எல்லாருமே
உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாகும். சரி, இவர் ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம நஷ்டப்படுத்தணும், இவர் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சோமே, ஆனால் இவருடைய சூழ்நிலை இன்னைக்கு மற்றவங்க 4 பேர் பார்த்து மதிக்கக்கூடிய அளவுக்கு இவருடைய சமுதாயத்தில் ஒரு நல்ல சூழ்நிலை உருவாயிருக்கு. இந்த குரு பகவான் சுயஸ்தானத்தில் வந்து சஞ்சாரம் பண்ணும்போது நமக்குன்னு இருக்கக்கூடிய அந்தஸ்துகள் அப்படிங்கிறது உயரும். சமுதாயத்தில் நமக்குன்னு ஒரு நல்ல பேர் உருவாகுங்க. தற்பெருமை அப்படிங்கிறது அதிகரிக்குங்க. யாரெல்லாம் உங்களை பார்த்து ஏளனமாக பேசுனாங்களோ அவங்களாம் உங்களை பார்த்து ஓகே பரவாயில்ல, இவர் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டார், நல்லபடியாக இருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுதுங்க. அதே போல் இந்த வேலை சார்ந்த விஷயங்கள், வேலை அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயங்க. ஏன்னா ரொம்ப வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம், அதில் எந்த ஒரு பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கலைங்க. எனக்கு பின்னாடி வந்தவங்களுக்கெல்லாம் இன்க்ரிமெண்ட் கிடைச்சிருச்சு, எனக்கும் எந்த இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கல. ஸோ ஆசைப்பட்ட ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகலான்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது அதுவுமே வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல சாதகமான சூழ்நிலையாக உருவாக போகுதுங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த இந்த வேலையில் இந்த பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நடக்க போகுது. ஏன்னா அந்த குரு பகவான் சுயஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு நல்ல பேர் அப்படிங்கிறது கிடைக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, அது யாருமே வந்து சரியாக கவனிச்சுட்டே இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் செய்கிற வேலையை தான் நீங்களும் செய்கிறீங்க. பட் உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி, அதாவது நீங்களுக்கு சிறப்பு திறமைகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். அந்த திறமையை பயன்படுத்தி நீங்கள் செய்யும்போது ஒரு வேலையை அடுத்தவங்க, அதாவது உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களை வந்து உற்று கவனிக்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாகும். ஓகே, இவர் மற்றவங்களுக்கு காட்டிலும் கொஞ்சம் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு வேலையை பண்ணுறாரு, ஸோ இவர் பண்ணுறது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை என்கரேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள், ஓகே நல்லபடியாக பண்ணுறீங்க, இதைவே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். ஸோ நீங்கள் செஞ்ச வேலைக்கு எல்லாமே உங்களுக்கு பதவி உயர்வும் அதே போல் அந்த சேலரி இன்க்ரிமெண்ட், சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் வெளிநாடு வேலை சார்ந்த சில விஷயங்கள் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோங்க, ஃபாரின் போயிட்டு இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு தீர்வுகள் பண்ணிடலாம், ஸோ வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே வந்து தடையாயிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த குரு பயிற்சிக்கு பிறகுங்க நீங்கள் எடுக்கக்கூடிய சில விஷயங்கள், வெளிநாடு சார்ந்த சில விஷயங்கள், வெளிநாடு வேலைக்கு போகணும், இல்லை ஃபாரின்லேருந்து ரிட்டர்ன் நம்ம இந்தியாவுக்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறவங்களுக்கு, இல்லை புதுசாக வேலைக்கு முயற்சி செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு இந்த மே மாதத்துக்கு பிறகு ஒரு நல்ல சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்க போகுதுங்க. டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. இது வரைக்கும் இன்டர்வியூஸ் நிறைய அட்டன் பண்ணிட்டேன், எனக்கு எந்த ஒரு ஜாப்புமே கிடைக்கலன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த குரோதி வருடம் நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்க போகுதுங்க. அடுத்தபடியாக இந்த திருமணம் சார்ந்த சில தடைகள் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப வருஷமாக வந்து பெண் பார்த்துட்டே இருக்குங்க, ஆனால் எனக்கு வந்து கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு தடைப்பட்டுட்டே இருக்குது. அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி என்னால் இருக்க முடியாமல் போகுது. அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஏராளமாக இருக்குது, ஆனால் அவங்க எதிர்பார்த்த லெவலுக்கு நான் இல்லை. ஸோ அதனாலேயே நிறைய ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்குங்க. ஸோ எங்களுக்கு நானும் பார்க்குற பொண்ணு எல்லாம் வந்துட்டு ஏதாவது ஒரு விதத்தில் என்னை வந்து வேண்டான்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நான் வேண்டான்னு சொல்லி போய் காரணங்கள் மாறி இப்போ என்ன வேண்டான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் மாறிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த குரோதி வருடம் நல்ல ஒரு பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்க போகுது. ஏன்னா இந்த குருவுடைய பார்வை அப்படிங்கிறது 7ஆம் ஸ்தானம், அதாவது கலசர ஸ்தானத்தில் படுறதுனாலங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த திருமண தடை அப்படிங்கிறது விலகுதுங்க. கண்டிப்பாக சுப நிகழ்வுகள் நடைபெற போகுது. திருமணம் கை கூடும். வீட்டில் வந்து கூடிய சீக்கிரத்தில் ஒரு புதிய உறவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வரப்போகுதுங்க. அதே போல் அந்த காதல் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள், அதாவது ரொம்ப வருஷமாக நாங்கள் லவ் பண்ணிகிட்டு இருக்கோங்க, இது வந்து திருமணம் வரைக்கும் போகுமா அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பை கொடுக்க போகுதுங்க. உங்களுடைய காதல் அப்படிங்கிறது அடுத்த திருமண லெவலில் கொண்டு போகிறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். அடுத்தபடியாக அந்த கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குங்க. எதுக்கெடுத்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்குது. ஸோ எங்களுக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காகவே இருக்குங்க. நாங்கள் சும்மா இருந்தாலும் எங்களை சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனைகள் உருவாக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒரு குறைபாடுகள் அப்படிங்கிறது சொல்லும்போது எங்களுக்குள்ளே தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வந்துட்டுருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த 7ஆம் பார்வை, குருவுடைய பார்வை அந்த 7ஆம் கலசரஸ்தானத்தில் படுறதுனாலங்க கணவன் மனைவிக்கிடையே ஒரு நல்ல அந்யோன்யம் உருவாகுங்க. அதாவது நல்ல நெருக்கம் அப்படிங்கிறது உருவாகும். 2 பேருமே எந்த ஒரு பிரச்சனையும் பேசி தீர்க்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாகும். ரொம்ப நாளாக கணவன் மனைவிக்கிடையே பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கோம், ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இது ஒரு நல்ல ஆண்டாக அமைய போகுதுங்க. ஸோ உங்களுக்கு கூட இருக்கிற பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தீரும். 2 பேருமே சேர்ந்து வாழக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுதுங்க. அடுத்தபடி அந்த குழந்தை பாக்கியம், ரொம்ப வருஷமாக வந்து குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குங்க.
ஸோ நாங்களும் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துட்டோம், நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துட்டோங்க. எங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. மற்றவங்க மத்தியில் ஒரு விசேஷத்துக்கு போகும்போது தான் தெரியுது எங்களை எப்படியெல்லாம் அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ குழந்தை இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய குறையாகவே இருக்குங்க. அது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விசேஷத்துக்கு போகும்போது எங்களை ஒதுக்குறது அப்படிங்கிறது எங்கள் கண்ணு முன்னையே தெரியுது. ஸோ இவங்க குழந்தை இல்லாதவங்க இவங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணலாமா, இவங்க இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரலாமா அப்படின்னு சொல்லி காதுபடவே கேட்டு அது பெரிய மன சங்கடங்கள் அப்படிங்கிறது உருவாயிட்டிருக்கு. ஸோ நிறைய டைம் குழந்தை உருவாச்சிங்க, ஆனால் அது அபார்ஷன் ஆகிட்டே போயிட்டுருக்கு. கரு கலைப்பு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே நடந்துருச்சு. குழந்தை கரு தங்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த குரோதி வருடம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல வருடமாக இருக்க போதுங்க. இந்த குருவுடைய பார்வை 5ஆம் இடத்துல படுறதுனாலங்க இந்த புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகும். ஸோ ரொம்ப வருஷமாக குழந்தையே இல்லைங்க, கரு நிற்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய தம்பதியினருக்கு இது ஒரு நல்ல காலமாக இருக்க போதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது உருவாகும். ரொம்ப நாளாக குழந்தை இல்லையேன்னு சொல்லி ஏக்கப்பட்டவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆண்டாக இருக்க போது. நீங்கள் மருத்துவம் சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நல்ல ஒரு பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்க போதுங்க. ஸோ கூடிய விரைவில் உங்கள் வீட்டில் ஒரு குதூகலமான விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்க போகுது. கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஆண்டாக அமைய போகுதுங்க இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள், அதாவது அந்த சொத்துக்கள் நம்ம கைக்கு சேருமான்னு சொல்லிட்டு ரொம்ப காலமாக நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ அந்த பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய தடைகள் விலகுமா, அந்த சொத்துக்கள் எங்கள் கைக்கு சேருமான்னு சொல்லி ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருக்கா, அந்த வில்லங்கங்கள் அப்படிங்கிறது தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இது ஒரு நல்ல ஆண்டுங்க. அதே போல் அந்த குரு பகவானுடைய பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் படுறதுனாலங்க பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி அந்த சொத்துக்கள் உங்கள் கைக்கு சேரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு தருணமாக அந்த குரோதி வருடமானது உங்களுக்கு அமைய போகுதுங்க. அடுத்தபடியாக இந்த வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கா, வண்டி வாகனங்கள் வாங்கணுங்க, ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், இது ரெண்டுமே எங்களுக்கு நடக்கவே மாட்டேங்குது, ஒரு சொத்தை சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம், இந்த சொத்து பொத்து சேர்க்கைக்கான யோகம் இருக்கா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஆண்டாக இருக்க போதுங்க. வீடு அப்படிங்கிறதே ரொம்ப கனவாக இருக்குது. ஸோ சொந்தமாக ஒரு வீடு கட்டியாச்சுங்க, அந்த வீடை எங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் எங்களுக்கே கிடைக்குமா, ஸோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த பேங்க் லோனு இஎம்ஐ அப்படிங்கிற சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டுருக்குங்க, அந்த பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஆண்டாக இருக்க போதுங்க. இந்த 9ஆம் குருவுடைய பார்வை அப்படிங்கிறது இந்த 9ஆம் இடத்துல படும் பொழுது இந்த லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு நல்ல ஒரு எதிர்பாராத தன வரவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இந்த பிரச்சனைகள், அதாவது இந்த சொத்து பத்துக்களை அனுபவிக்கக்கூடிய யோகமும் அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய சில வில்லங்கங்கள் அப்படிங்கிறது தீருங்க. வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான ஒரு யோக காலமாக இந்த குரோதி வருடம் உங்களுக்கு அமைய போகுதுங்க. உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருமா அப்படின்னு கேட்டால் இது ஒரு நல்ல தருணங்க. மாற்று மருந்துகள் எடுக்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள், அதே போல் ரொம்ப நாளாக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம், புதுசாக ஏதாவது ட்ரீட்மெண்ட் மாற்றலாமா அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இது ஒரு நல்ல ஆண்டாக அமைய போகுதுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த உடல் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றமும் நல்ல மாற்றமும் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகும். அடுத்தது இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகங்கள் இருக்காங்க, வெளிநாட்டில் ரொம்ப வருஷமாக முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க, அங்கேருந்து இந்த ஊருக்கு நம்ம மறுபடியும் திரும்ப நம்ம ஊருக்கே வந்துடலாங்க, இல்லை இங்கேருந்து வெளிநாட்டுக்கு ஏதாவது முயற்சி பண்ணலாமான்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல ஆண்டாக அமைய போகுது. 11ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறதுனால வெளிநாடு சார்ந்த சில யோகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. வெளிநாட்டில் இருந்து இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு, இங்கிருந்து வெளிநாடு போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல தருணமாக இருக்க போது. இடம் மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகுங்க. கல்வி சார்ந்த சில முன்னேற்றங்கள், கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குமா, குழந்தைங்க நல்லா படிச்சுட்டு இருக்காங்க, அந்த படித்து முடிச்சுட்டு அவங்களுக்கு அதுக்கு உண்டான வேலைக்கு போக முடியுமா, இல்லை கல்வியில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல ஆண்டாக அமைப்போது. கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது அமையுங்க. அதே போல் சில விஷயங்களும் கவனம் அப்படிங்கிறது செலுத்தணும். ஏன்னா இந்த எக்ஸாம் டைம்ஸில் அப்படிங்கிறது கொஞ்சம் ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு இந்த ராகு பகவான் அந்த ஒரு நிலையும் அப்படிங்கிறது கொடுப்பார். ஞாபகம் மறதியை கொடுக்கக்கூடிய சில சூழ்நிலைகள், படித்த படிப்பு எல்லாம் நைட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு காலையில் மறக்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிர்மறையாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அதனால் நல்ல ஒரு விஷயத்தை ரிப்பீட்டடாக ட்ரை பண்ணிவிட்டு அந்த எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது நல்ல ஒரு ப்ரிப்பரேஷனோடு போனீங்க அப்படின்னா இந்த கல்விக்கு உண்டான தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகுங்க. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தாங்க. இந்த கோச்சார பலன்கள் அனைத்தும் நம்மளுடைய ஜாதகத்தில் நடக்குமா அப்படின்னு தெரிஞ்சிக்கிட்டா உங்களுடைய ஜனன ஜாதகத்தில்
எந்தெந்த விதமான கிரகங்களுடைய அடைவுகள் இருக்குது, திசா புத்திகள் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டால் போல் சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.